சந்திரன் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு தாய் கிராமம். தாய் கிராமம். ஏன் தாய் கிராமம் என்று சொல்ல வேண்டும்? நாம சோறு தின்ற ஊரு, அதனால தாய் கிராமம். உணவு எங்க போனாலும் கொடுப்பார்கள். ஏசகம் எடுத்தாலும் உணவு கிடைக்கும். எல்லாத்துக்கும் சோறு உண்பதுக்கு மட்டும் கிடையாது. அப்படி வருகின்ற தருணாயிலே சரி அன்ன போஜனத்தை அளிப்பு. அன்ன போஜனமும் யாருடைய அனுகிரகத்தால கிடைத்திருக்குது. இந்த மாரியா ஊருண்டு உண்டு வந்தால் ஒரு ஆலயம் இருக்க வேண்டும். அதாவது கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கல் ஆகாதுன்னு சொல்லி தமிழ் மூதாட்டி நம்முடைய அவ்வை சொல்லி இருக்கிறாங்க. எப்படிங்க? கோவில் இல்லாத ஊரு குட்டிச்சோருக்கு சமமா. ஆமா ஆமா ஆமா. அப்படி கோயில் ஒன்று இருக்க வேண்டும். அப்படி கோயில் இருந்தாதான் அறநெறி என்று சொல்லக்கூடிய யாகசாலை நடக்கும். அதுல அறநின்று மின் காலத்தெல்லாம் கல்வி பயில வேண்டும் என்று சொன்னால் ஏகசாலை அறநின்று சொல்லக்கூடிய பாப்பனார் இடத்திலே சென்று கையில் கல்வி பண்றோம். இப்பதான் கவர்மெண்ட் வீட்டு ஊருக்கு ஊருக்கு கல்வி திறந்து இருக்கிறது. காலத்தை அறநெறி கற்க வேண்டும் என்று சொன்னால் ஏகசாலை என்று சொல்லக்கூடிய பாடசாலை என்பது இப்படி அம்பலத்திலே இருக்கும். அப்படி கோயில் என்று இருந்தால் ஒரு ஊருக்கு இருந்தால் கோயில் இருக்க வேண்டும். அப்படி கோயில் இருந்தால் மட்டும் ஆகுமா? அதை பூட்டி வைக்கல் ஆகாது. தேர் திருவிழா கொண்டாடி அன்னம் என்று சொல்லி அன்னபோஜனம் எடுத்து அப்படியே விட்டால் ஆகாது என்று சொல்லி ஆயக்கலை 64 அந்த கலையாகிய புனித கலையாகிய தெருக்கூத்துக்களை இங்கு அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் தெருக்கூத்துக்களை அரங்கேற்றம் செய்வதற்காக நாம் எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறோம். கரும்புத்துறையை சேர்ந்த இளையராமர் இளங்கன்ற நாடக சபா கிராமிய தெருக்கூத்து நமக்கெல்லாம் தலைமை ஆசிரியர் வழங்கக்கூடிய இன்னும் அருணூத்தி மலையை சேர்ந்த லிங்க ஆசிரியர்களும் இன்னும் நம்பப்பட்டு சேர்ந்த செல்வம் ஆசிரியர்களும் மதுரை சேர்ந்த இன்னும் செல்வம் ஆசிரியர்களும் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய இன்னும் சங்கீதியை சேர்ந்த இன்னும் சின்ன தம்பி ஆசிரியர்களும் அது மட்டும் கிடையாது. அதாவது அந்த பாண்டவருக்கு எப்படி கிருஷ்ணன் வழிகாட்டினாரோ அப்படி இந்த பாக்கியராஜிக்கு வழிகாட்டி என்னோட தெருக்கூத்து கலைஞாகிய மிருதங்க சக்கரவர்த்தி என் குருவாகிய கிருஷ்ண அவர்களுக்கும் அது மட்டும் கிடையாது. இன்னும் பின் வாசிக்கிறாரே என் அருமை அண்ணராகிய ரவி அவர்களுக்கும் இன்னும் யாவத்த பேர்களுக்கும் நம்முடைய கலைக்குழு சார்பாகவும் அது மட்டும் கிடையாது. நம்முடைய கலைக்குழு யாவற்ற நம்முடைய குழு சார்ந்தவர்களும் கிடையாது. ஊர் பொதுமக்கள் யாவற்ற பேர்களுக்கும் அப்படி அது மட்டுமா? அதாவது முன் காலத்துல தெருக்கூத்து ஆடுன்னு சொன்னால் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தெருக்கூத்து ஆடலாம். அது மற்ற கிராமத்துக்கு தெரியாது. தெரிந்தால் பக்கத்து கிராமம் தான் தெரியும். அப்படி இந்த தெருக்கூத்து இன்று உலகம் எங்கு பார்க்குது சொன்னால் அதாவது பிரளயம் அதிக உற்பத்தி ஆக ஆக எத்தனையோ கருவிகள் வந்து விட்டது. இந்த சினிமா இந்த நாடகத்துல சினிமா வந்தது. இப்ப அதனால ஸ்மார்ட் போன் ஒன்று வந்திருக்கிறது. கையிலே படம் எடுக்கக்கூடிய அப்படி ஸ்மார்ட் போன் மூலமாக ஸ்மார்ட் போன் மூலமாக பார்த்தாயா கையிலே இரவெல்லாம் நம்ம காசுக்காக கூத்தாடி கொண்டிருக்கிறோம். இரவெல்லாம் இந்த தெருக்கூத்து கலையை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி அறிமுகம் செய்ய வேண்டும் சொல்லி இதுவும் அருமை அண்ணாராகிய இன்னும் யூடியூப் சேனல் செல்வம் அவர்களும் அது மட்டும் கிடையாது. அதாவது இந்த ஊர் பொதுமக்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ்த்துவதற்கு எத்தனையோ வரம்புகள் இருக்கின்றது. இருந்தாலும் அதாவது ஒரு மனிதனாகப்பட்டவர் தெய்வத்தை நினைச்சு அதாவது கூத்தாடி சொல்லுகின்ற வாக்கு கோவிந்தோட வாக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டக்காரன் வேடம் தரித்து வெளியே வந்து சொல்லுகிற சொல்லு அரிச்சந்திர சொல்லுக்கு சவுண்ட் சொல்லுவாங்க. அப்படி நாம் சொல்லவில்லை, நாம் வாழ்த்தவில்லை, நம்ம வேடம் வாழ்த்துகின்றது. அதாவது வேடத்தை பார்த்து பரவாயில்ல சொல்லி வாழ்த்துகின்றது வேடம் தானே தவிர பொழுது விடிஞ்ச நம்ம யாரும் கிடையாது. இரவெல்லாம் நம்ம தேவர் மூவர்கள் நம்ம ஒரு சாமி மாறி நடிச்சு நம்முடைய பாத தொட்டெல்லாம் மனிதர்கள் வழங்குகிறார்கள். இருந்த போதிலும் யாவற்ற பேர்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அதாவது 16 பேர் பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டும் சொல்லுவாங்க. 16 பேர் பெற என்று சொன்னால் 16 பெற்ற குழந்தை பெறுவது கிடையாது. 16 பேர் என்று சொன்னால் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபட வராத நட்பும் கன்றாத வளமையும் கொன்றாத இளமையும் கழு பிணி அண்டாத உடலும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தன்னை சொல்லாத ஒரு மனைவியும் இப்படி சொல்லுகின்ற 16 பேர் பெற்று பெரும் வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மாரியம்மனை பிரார்த்திக் கொள்கிறோம்.